வணக்கம். ஓம் டிவி செய்திகளுக்காக இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோவி கிருஷ்ணா கோஷிகா. நாளை மறுநாள் சனிக்கிழமை சனி பிரதோஷ விரத வழிபாடு இடம்பெற உள்ளது. நாளை மறுநாள் சனிக்கிழமை சிவன் ஆலயங்களில் சனி பிரதோஷ விரத வழிபாடுகள் இடம்பெற உள்ளன. பிரதோஷ நேரத்தில் சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பிரதோஷ உற்சவங்கள் நடைபெற உள்ளன. இந்த பிரதோஷ விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி, சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜ் ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற சனிக்கிழமை 27/6 அன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ காலத்து விசேஷ பூஜை, வழிபாடு, அபிஷேகம், உற்சவங்கள், பிரதோஷ விரதம். அன்றைய தினம் இந்த சனிக்கிழமை சேர்ந்து வருவதனாலே சனி பிரதோஷம் என்று சிறப்பாக செய்யப்படும். நம் வாழ்வில் நமக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இந்த பிரதோஷ காலத்திலே சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து, ஆண்கள் அங்க பிரதிஷ்டனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் சுவாமிக்கு பின்னாலே அடியளித்து செல்லுகின்ற பொழுதும் இந்த தோஷங்கள் நீங்கிவிடக்கூடிய காலம் பிரதோஷ காலம். சிவனாலயங்களிலே நந்தியம்பெருமானத்திலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகளோடு நடைபெறும். அவ்வாறு நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனை தரிசிக்கின்ற பொழுது இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவாராம். அவ்வாறு சிறப்பான இந்த பிரதோஷ காலத்திலே அடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருமுறை பாராயணங்கள் செய்வார்கள், சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்வார்கள், லிங்காஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்வார்கள். பிரம்ம முராரி சுராட்சித லிங்கம் நிர்மல பாஷித சோபித லிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இவ்வாறு லிங்காஷ்டகத்தை பாராயணம் சொல்லுவார்கள். திருமுறைகளை படிக்கின்ற பொழுதும் திருச்சிற்றம்பலம் இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரின மூன கலல் தொழு தழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு தேவாரங்களையும் பாடி பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்து சிவனுடலை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்ளும். வணக்கம். இத்துடன் ஓம் டிவி செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.